கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஆரோரா சின்க்ளர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் ஆரோரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஆரோரா சின்க்ளருக்கும் கமருதீனுக்கும் இன்னைக்கு காலையிலேயே வேற லெவல்ல ஒரு சண்டை. துஷாரு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்பானா இல்லையான்னு கூட தெரியாது. இப்போ நான் கமருதீன் கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு ஆரோரா சின்க்ளர் சொன்னதாக கமருதீன் ஆரோரா கிட்ட சொன்னதும், ஆரோரா ஐயா நான் அப்படி சொல்லலடா 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 அப்படின்னு அடிச்சுக்குது. அப்படியே அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த எஸ்ஜே சூர்யா அந்த ஸ்பைடர் படத்தில் டட் 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 டட்டட அந்த மியூசிக்கை போட்டு அப்படியே காது அப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவார்ல, அப்படியே கதற கதற ஆரோரா சின்க்ளர் கதற கதற அப்படியே ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு இன்பம் அப்படியே மாறி அப்படியே கதற விடுறா நல்லா கதறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. ஏன்னா புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி எல்லாம் மீறி ஆடிக்கிட்டு இருந்த ஆரோரா சின்க்ளருடைய அந்த புள்ள பூச்சிக்கு முளைச்ச கொடுக்கு இருக்குல்ல, அதை இழுத்து வச்சு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுருக்கிறான் கமருதீன். ஏன்னா துஷார் மட்டும் இல்லை, பிரவீன்ராஜ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதற்கும் முக்கிய காரணம் நீ தான் அப்படின்னு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருந்தான். டே கமருதீனு, நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு நீ பண்ண உருப்படியான காரியம்னா அது இதாண்டா. உனக்கு இன்னைக்கு நான் ஃபயர் விட்றேன்றா. கமருதீன் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கான். கதற விட்டுருக்கிற ஆரோரா சின்க்ளரை. இந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக வலுக்குது. நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஆரோரா சின்க்ளர் கதறுது கமருதீன் கிட்ட. ஆனால் உண்மை என்னன்னா, ஆரோரா சின்க்ளர் கமருதீன் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னது தான் 100க்கு 200% மறுக்க முடியாத உண்மை. அக்கா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு போய் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது பிக் பாஸ், துஷார் வந்து வெளியில் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்படியா, விச் மீன்ஸ் யூ ஆர் கில்ட்டி அப்படின்ட்டாரு. கில்ட்டியா இருக்கிற அப்படின்னா அவன் வெளில போனதுக்கு காரணம் நீ தான் நம்புற. அதனால தான் அடுத்தவன் சொல்லும் போது அது உனக்கு ட்ரிகர் ஆகுது. அதுல இருந்து உன்னால மீண்டு வர முடியல. உண்மை என்னன்னா, இந்த துஷார்ன்றவன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு ஆரோரா சின்க்ளர் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு கமருதீன் சொன்னான். டே கமருதீன், அவ ஒன் ஆஃப் த ரீசன் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். ஆரோரா சின்க்ளரால தான் துஷார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனான். இந்த பிக் பாஸில் முதல் வீட்டுத்தலையானது துஷார். அந்த வீட்டுத்தலை பதவியை பிக் பாஸ் அவன்கிட்ட இருந்து 2 நாளில் பிடுங்கிட்டார். அப்படி பிடுங்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவன் ஆரோரா சின்க்ளரோட ஜோன் அவுட் ஆகி அவன் பாட்டுக்கு உலகமே ஆரோரா சின்க்ளர்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கேப்டன்சி பதவியை தலை டாஸ்க்குன்னு ஒன்று வீட்டு தலையாக நம்ம இருக்கோங்கிறதே மறந்தவன் செயல்பட்டு இருந்தான். அதனால தான் பாதிலேயே பிடுங்கி அவனுக்கு தக்க செருப்படியை கொடுத்தாரு. அடுத்தடுத்த நாட்கள்லையாவது அவன் திருந்துவான்னு பார்த்தா அப்படியும் திருந்தலை. ஆரோரா சின்க்ளரோட பயங்கர க்ளோஸ் ஆகி டபுள் மீனிங்கில் பேசுறது, ஆரோரா சின்க்ளர் அவன் தோள்பட்டையில கடிச்சு வைக்கிறது அப்படின்னு போய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி போய் வாஷ்ரூமில் வா நம்ம அந்த ரூமுக்குள்ளே போகலாம், வா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஆரோரா சின்க்ளர் கூப்பிட்ட காட்சிகள்லாம் நம்மளால் மறக்க முடியாது. அது மாதிரி துஷார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த கேமையுமே ப்ளே பண்ணாமல் அவன் வந்து டோட்டலாக ஆரோரா சின்க்ளரை விட்டு ஒதுங்கி ஒரு கேம் ஆடலான்னு வர்றப்ப அந்த வாரமே அவன் எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட்டான். அப்போது முழு பொறுப்பு துஷார் வெளியில் வந்ததற்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரோரா சின்க்ளர். அதே மாதிரி கமருதீன் இன்னொரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து முன்வைக்கிறான். நீ கேமுன்னு ஒன்று ஆடவே இல்லை. நீ வந்து அந்த வாரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுதுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காசுக்காக காசை மட்டும் வாங்கிட்டு எந்த கேமும் விளையாடாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு கேட்டப்போ எல்லாரும் சேர்ந்து ஆரோரா சின்க்ளர்னு கை காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆரோரா சின்க்ளர் உண்மையை ஒத்துக்குவாங்க. நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் ஃபேம் அண்டு மணிக்காக தான் அப்படின்னு. அப்படி அவங்க உண்மையை ஒத்துக்கிறத சுட்டி காட்டிய கமருதீன், ஆக்சுவலாக நீ இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணாமல் விளையாடாமல் உள்ளே இருக்க. அதே வாரம் அந்த கேள்வி கேட்கப்பட்ட அதே வாரம் பிரவீன்ராஜ் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினா, நல்லா கேம் ஆடின, டேலண்டடாக இருந்த, எல்லா டாஸ்கையும் ஒழுங்காக பண்ண பிரவீன்ராஜ் வெளியில் போயிட்டான். நீ எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னு நறுக்குன்னு நாக்க பிடிங்கிட்டு சாவற மாதிரி கமருதீன் கேட்ட கேள்வி தக்க செருப்படியாக ஆரோரா சின்க்ளருக்கு கொடுத்துருக்குங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏண்டா நீங்கள் 50 நாள் ஒருத்தனோட கேமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி அவனை பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில் அனுப்பிடுவேன். அவன் போனதுக்கப்புறம் கமருதீன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி அவன் கூட ஜோன் அவுட் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் அவன் கூட பழகுவேன்.
அவன் உன்னுடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ணா நீ வந்து கத்தி கூப்பாடு போட்டு அப்படி இப்படின்னு சீன் போட்டு அதை அப்படியே மறைச்சிடலான்னு பாக்குறியா? மேட்ரு என்னன்னா, துஷார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஆரோரா சின்க்ளர் துஷார் வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்பானான்னு கூட தெரியாது, இப்போ நான் கமருதீனான உங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆரோரா சின்க்ளர் கமருதீன் கிட்ட சொன்னதாக கமருதீன் வந்து சொல்றான் ஆரோரா கிட்ட. ஆரோரா அது இல்லவே இல்லைன்னு மறுக்குது, டேபிளை போட்டு உடைக்குது. அங்கேருந்து எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கோழி மாதிரி சீறிக்கிட்டு வருது. கமருதீன் வந்து நீ சொன்னடி சொன்னடி சொன்னடிங்கிற, நான் சொல்லடா சொல்லடா சொல்லடான்னு அது சொல்லுது. இந்த கான்வர்சேஷன் வலுத்து அக்கா போய் ஓரமாக உட்காந்து பிக் பாஸ் அந்த டோர்கிட்ட உட்காந்து அழுது, அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னம்மா ஆச்சு உங்களுக்குன்னு கேள்வி கேட்கும்போது, பிக் பாஸ் துஷார் வெளில போனதுக்கு காரணம் நான் சொல்கிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு நீ கில்ட்டியாக இருக்குன்னு அவரே சொல்லிட்டார். விச் மீன்ஸ் அவன் வெளில போனதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிறத பிக் பாஸே சொல்கிறார். சரி, இப்போ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஆரோரா சின்க்ளர் கமருதீன் கிட்ட துஷார் வெளியில் போய் என்ன மறந்துருப்பான், இப்போ நான் உன் கூட க்ளோஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அக்கா சொல்லிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அக்கா சொன்ன மாதிரி தான் ஞாபகத்தில் இருக்குது. அடுத்த வீடியோவில் அக்கா அதை சொல்லிச்சா இல்லையா அப்படிங்கிற குறும்படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆரோரா சின்க்ளர் இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆண்களை வச்சு தான், ஆண்களை நம்பி தான் ஒரு கேமை ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திவாகர் தொடங்கி துஷார், அதுக்கப்புறம் எஃப்ஜே, சபரி அப்படின்னு அவங்க கண்டென்ட் பண்ணாத ஆட்களே இருக்க முடியாது. குறிப்பாக திவாகரெல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதற்கு ஒரு முக்கிய காரணம், திவாகர் மேலே மிகப்பெரிய நெகட்டிவிட்டி வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆரோரா சின்க்ளர். ஏன்னா கிஸ் பிராங்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் அக்கா, திவாகரை உட்கார வச்சு கண்ணை மூட வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி கிட்ட வந்து எஃப்ஜே டக்குன்னு முத்தம் கொடுத்துருவான். அவன் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான் திவாகர். அவனோட மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், ஓ நமக்கு முத்தம் கொடுத்தது ஆரோரா சின்க்ளர் அப்படின்ற தாட்டில் தான் திவாகர் இருந்தான். கடைசி வரைக்கும் அது கிஸ் பிராங்க்னு இவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் திவாகரோட சேர்ந்து எல்லாம் மீறி ரீல்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், கண்ணாடி வழியாக முத்தம் கொடுத்ததாக இருக்கட்டும், துஷாரை வந்து பாத்ரூமில் நின்றுக்கிட்டு வா கட்டி பிடிக்கலான்னு கூப்பிட்டதாக இருக்கட்டும், ரூமுக்குள்ளே போகலான்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் மறந்து ஆரோரா சின்க்ளருக்கு புனிதர் பட்டம் கட்ட வேண்டிய வேலையை வெளியில் ஒரு குரூப்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்புக்கு தக்க செருப்படியை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கமருதீன் டோட்டலா ஆரோரா சின்க்ளருடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரோரா சின்க்ளருக்கு ஒரு சொம்பு வேற யாரு, இந்த ஆதிரை. ஏய் வெளியில இருந்து வந்தியா, டோட்டலாக ஒரு ரிவெஞ்சு கேம் ஆடணும் அப்படின்னு எஃப்ஜே கிட்ட எதிராக ஆடினியான்றக்குள்ள இருந்தால் ஓகே. அதை விட்டுட்டு ஆரோரா சின்க்ளருக்கு கொம்பு சீவி விடுறாங்களாம். கொம்பு சீவி விட்டதுலேருந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆரோரா சின்க்ளர் துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. தலையில் சாலை கட்டிக்கிட்டு விஜய் பார்வதி கிட்ட சண்டை போடுறது என்ன, ஓவர் ஆட்டிடியூடு காட்டுறது என்ன, உள்ளுக்குள்ளே ஓவியா ஆவி புகுந்த மாதிரி அக்கா பண்ண அட்டூழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மொத்தத்துக்கும் ஆரோரா சின்க்ளருக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் ஆரோரா சின்க்ளருக்கு ஃபயர் விடக்கூடிய இந்த அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரில. சரி ரைட்டு, அவங்களுக்கும் தக்க செருப்படியை கமருதீன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக்சுவலாக ஆரோரா சின்க்ளர் அழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்படியே படுத்துட்டாங்க. அதாவது பிக் பாஸுக்கு அந்த இது இருக்குள்ள கன்ஃபெஷன் ரூமு, அங்கே ஒரு சோஃபா இருக்கும்ல, அங்கே அப்படியே படுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு சீன் கிரியேட் பண்ணுறம்மா, உனக்கு இந்த அளவுக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. திவாகர் நடிப்பு அரக்கன்னா நீ இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு அரக்கியாக இருக்கிறியம்மா. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ அழுது ட்ராமா போட்டு கத்தி கூப்பாடு போட்டு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் அப்படியே வந்து படுத்து நீ இதெல்லாம் பண்ணால் மக்களாகிய எங்களுக்கு உன் மேலே ஒரு அனுதாபம் வந்துடும் அப்படின்னு நீ நினச்ச பார்த்தியா, அங்கே தான் தப்பு பண்ணிட்ட. நீ வந்து பிரவீன்ராஜ், திவாகர் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய ஆள். ஏன்னா நீ காலையில் எந்திரிச்சு மேக்கப் போட்டுட்டு கமருதீன், துஷார் இது மாதிரியான ஆட்களோட ஜோன் அவுட் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் நீ பேசிக்கிட்டு இருந்ததை தவிர்த்து வேற ஒன்றுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணலை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சரி, ஆடியன்ஸான நீங்கள் ஆரோரா சின்க்ளருக்கு கமருதீன் கொடுத்த செருப்படியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.